ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். ஸோ சாரி கைஸ், நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 monthsக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாரி. பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்னாலையும் கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் வெளியில் போனனாலையும் என்னால் வீடியோ எதுவுமே போட முடியல. போன வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக 1 or 2 days பேக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், என்னோடய பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ வாய்ஸ் கரெக்டாக அதில் ஓவர்லேப் ஆகலை. ஸோ அதனால் அது கட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஸ்கே விலாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா லக்சம்பர்க். முன்னாடியே நான் லக்சம்பர்க் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ ஏன் நான் திருப்பி லக்சம்பர்க் வீடியோ திருப்பியும் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் என்ட்ரி லெவலுக்கு லக்சம்பர்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நேட்டிவ் லக்சம்பர்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதாவது இப்போ லக்சம்பர்கில் நேட்டிவ் லக்சம்பர்க்ஸ் 50% தான் இருக்காங்க. மற்ற 50% பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க லக்சம்பர்க் பீப்புளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 yearsக்கு மேலே தான் நிறையா பீப்புள் இருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிறையா ஃபிட்னஸான ஒர்க்ஸ் எதுவும் பண்ண முடியறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸை அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கு நம்மளை மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளை மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சூப்பரான டைம். ஸோ நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு லக்சம்பர்கில் ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, யூரோப் கான்டினென்ட்லேயே பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க் தான் இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி. அடுத்தது நீங்கள் லக்சம்பர்க் ஜாப் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செங்கன் விசாவில் தான் போவீங்க. ஸோ 29 கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த 29 கண்ட்ரீஸ் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஓப்பனிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன கம்பெனிஸ் ஹைரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எவ்வளோ நீங்கள் லக்சம்பர்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் ஏன் லக்சம்பர்க் சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். லிவிங் எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி ஜாப் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் விசாவோட டியூரேஷன் பார்க்க போகிறோம், ப்ராசஸிங் டைம், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸும் பார்க்குறோம். அப்புறம் ரெக்யர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், இந்த ஜாப்ஸ் யாரெல்லாம் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஏஜென்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், அப்புறம் விசா காஸ்ட், அப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது சேலரி இன் லக்சம்பர்க் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலாவோ இல்லை ஃப்ரெஷராகவோ இருக்கீங்க. இதில் ஸ்கில்டாகவும் இருந்தாலும் சரி, அன்ஸ்கில்டாகவும் இருந்தாலும் சரி, உங்களோட மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா 3000 யூரோஸ்லேருந்து 4000 யூரோஸ் வரைக்கும் இருக்கணும். அது பை லா. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக உங்கள் சேலரி ஒரு 3000 யூரோஸ் இருக்குது பர் மந்த் அப்படின்னா 1 euro நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு ஐஎன்ஆருக்கு பார்த்திங்கன்னா 90 rupees வருது. ஸோ அப்ராக்சிமேட்லி 2,70,000லேருந்து 3,60,000 வரைக்கும் பர் மந்த் உங்களோட சேலரி இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்கள் எம்ப்ளாயரே உங்களுக்கு அகாமடேஷன் அண்ட் ஃபுட் தந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 யூரோஸ் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கலாம். அடுத்து இதே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சேலரி ஜாஸ்தியாக கிடைக்கலாம். ஸோ 5,000 to 6,000 யூரோஸ் பர் மந்த் கிடைக்கலாம். இப்போ உங்கள் ஸ்பவும் உங்கள் கூட வந்துட்டாங்க, அவங்களும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாகவே உங்களுக்கு 6,000 யூரோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அடுத்து இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங் சேலரியே 4,000 to 5,000 யூரோஸ் பர் மந்த்தாக இருக்கும். நீங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா 6,000 to 7,000 யூரோஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது டாக்ஸஸ் இன் லக்சம்பர்க். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் கான்டினென்ட்லேயே சேர்த்து பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க்ஸ் தான் இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 8% to 25% சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஸ்லாட் பேசஸ். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12,438 யூரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் சார்ஜஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் டு லக்சம்பர்க் வித் யோர் ஃபேமிலி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பவ்வையோ இல்லை சில்ட்ரன்ஸையோ நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் பர்மிட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே அப்ராக்சிமேட்டாக 3,000 யூரோஸ் சம்பாதிக்கிறீங்க பர் மந்த் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 யூரோஸ் பர் மந்த் 2 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ 6,000 யூரோஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து லக்சம்பர்கில் கொஞ்சம் வந்து மற்ற யூரோப்பியன் காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். அடுத்தது சின்ஸ் 29 February 2020 அப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது வந்து ரெசிடென்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டூரிஸ்ட் ஆகட்டும் 2 பேர்த்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இது வந்து பஸ்ஸு, ட்ரெயின், ட்ராம் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அடுத்தது விசா காஸ்ட், ப்ராசஸிங் டைம் அண்ட் வேலிடிட்டி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரைமரி அப்ளிகண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 euros வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து டைப் டி விசா. 80 euros அப்படிங்கும்போது ஒரு 7200 வரும். நம்ம ஐஎன்ஆரில் 7200 rupees வரும். அடுத்தது உங்கள் ஸ்பவுக்கோ இல்லை பார்ட்னருக்கோ அவங்களும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் 80 euros. அடுத்தது உங்கள் சில்ட்ரன், ஒரு சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 38 euros. ஸோ இந்த 38 eurosனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 வரும். 2800 3000 rupees வரைக்கும் வரும் ஐஎன்ஆரில். ஸோ ஒரு சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 38 euros வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் டைம் வந்து டியூரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வீசா வந்து 15 days நார்மலாக. இதே வந்து நீங்கள் வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் வந்து ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டில், அதாவது டிமாண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 நாள்லேயே வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும், உங்களுக்கு வீசா கிடச்சிடும். அடுத்ததோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1 yearக்கு வந்து இந்த வீசா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணி 5 years வரைக்கும் நீங்கள் வந்து லக்சம்பர்க்லேயே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 yearsக்கு அப்புறம் பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ், அதாவது பிஆர் வந்து வாங்கிக்கலாங்க. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்ஸ் அந்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு அக்காமடேஷன், அதாவது ஒரு ஷேர்டு அக்காமடேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 200 to 300 euros இருக்கும். இதுவே நீங்கள் வந்து 1 BHK வந்து அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை ஃப்ளாட்டோ இல்லை வீடோ இது எடுத்தீங்க அப்படின்னா 1000 eurosலேருந்து 3000 euros வரைக்கும் வரும். இதே வந்து கிராசரி, ஃபுட் அந்த எக்ஸ்பென்சஸ் பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 euroலேருந்து 300 euro வரைக்கும் ஆகலாம் அப்ராக்சிமேட்டாக. அப்புறம் பில்ஸ் இதெல்லாமே இன்க்ளூடட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு டிபெண்ட் பண்ண மாதிரி ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200 to 300 euros வந்து வரும். அப்புறம் மிஸ்லேனியஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதாவது வேணால் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 euros. இதில் வந்து நான் இன்கம் டேக்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3500 euros நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250லேருந்து 300 eurosக்குள்ளே வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து இருக்கும் பர் மந்த். ஸோ இப்போ வந்து உங்களோட சேலரி வந்து ஒரு 3000லேருந்து 4000 eurosக்குள்ளே இருந்துச்சு பர் மந்த் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2400லேருந்து 3800க்குள்ளே இருக்கும். இது வந்து நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா. ஸோ இதே வந்து உங்களோட சேலரி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது ஜாப்ஸ் பக்கம் போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஜாப் அப்படின்னா என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அது கீழே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஷியர், சூப்பர் மார்க்கெட் ஜாப்ஸு, அப்புறம் செல்ஃப் ஸ்டாக்கர்ஸ், அப்புறம் வந்து ஆர்டர் பிக்கர்ஸு, அப்புறம் வந்து பேக்கர்ஸ், அப்புறம் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சேல்ஸ் ஜாபில் வந்து வருவாங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட் தான் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது ஜாப் போர்ட்டல்ஸ் தான் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் தான் வந்து லக்சம்பர்கில் ஒரு டாப் ஜாப் போர்ட்டல்ஸ் இந்த சேல்ஸ் ஜாபுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஜாப் வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஜாபை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஜாப் வந்து கண்டிப்பாக அதில் கிடைக்கும். ஸோ அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸான ஜாப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்ஸ், டைல்ஸ் ஃபிட்டர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸ், ப்ளம்பர்ஸ், க்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ், மேசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரிக்ஸ் லேயர்ஸ். ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு கீழே வருது. ஸோ இதில் வந்து டாப் ஜாப் போர்ட்டல்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, இந்த 5 ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து டாப் ஜாப் போர்ட்டல்ஸ். உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 2 பேர்த்துக்குமே வந்து ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபேக்ட்ரி இல்லை வேர்ஹவுஸ் ஜாப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அசம்பிளி லைன் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து பேக்கர்ஸ், ஆர்டர் பிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேர்ஹவுஸ் அசோசியேட்ஸ், அப்புறம் வந்து ஆப்ரேட்டிவ்ஸ். இதெல்லாம் தான் வந்து இதுக்கு கீழே வர ஜாப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ், அதாவது நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறையா யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜான் டேர், இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்திங்கன்னா
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜான் டேர் அப்புறம் வந்து குட்டியர் இந்த ரெண்டுலேயுமே வந்து நிறையா ஜாப்ஸ் வந்து அவங்க கம்பெனி ரிலேட்டட்ஸில் வந்து நிறையா போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் இருக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் ஜாப்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சீஸ்னல் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு சீஸ்னல் ஜாப் கிடச்சி உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு வந்து வீசா வந்து 1 இயருக்கு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் வந்து மேக்ஸிமம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீஸ்னல் ஒர்க்கர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது சீஸ்னல் ஒர்க்கர்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 6 months இல்லை வந்து 3 months அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதோட டியூரேஷன் என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்ம் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டனர்ஸ், அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ், ஃப்ரூட் பிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி ஒர்க்கர்ஸ், ஸோ அப்புறம் ஃப்ரூட் பேக்கர்ஸ். ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் தான் வந்து இதுக்கு கீழே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அக்ரிகல்ச்சர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் அவங்களோட டைரக்ட் வெப்சைட். ஸோ இதில் வந்துட்டு நிறையா வந்து ஜாப் போஸ்ட் வந்து போட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். அடுத்ததாக டாப் ரெக்குவயர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாப் வெப்சைட்ஸ். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த ஜாப் வெப்சைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெக்குவயர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஏஜென்ட்ஸ் வந்து எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க வந்து எந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப் ஏஜென்ட்ஸ் மூலிமா வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஜாப் வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜாப் வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சப்போஸ் இந்த ஜாப் வெப்சைட்ஸோ இல்லை வந்து ரெக்குவயர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அமௌண்ட்டு கேட்டாங்க, அதாவது வந்து காசு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்கேம். ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. அமௌண்ட் கொடுத்து அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே அந்த கம்பெனி கிட்ட இருந்து தான் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மள மாதிரி வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க காசு வாங்கிட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். கண்டிப்பாக அவங்க காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் காசு கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த ஜாப் ஏஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்யூனான ஜாப் ஏஜென்ட்ஸு. ஸோ அப்படி வந்து அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ வந்து அங்கே ப்ராப்ளம், ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. காசு கொடுத்து ஜாப் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. இது வந்து ஜென்யூனான ஜாப் ரெக்குவயர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இவங்க கண்டிப்பாக காசு வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஸ்கேம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஸ்கேமில் வந்து மாட்டிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க். நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வீசா ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்சன்பர்க் ஃபார்மேட்டில் வந்து சிவி, அதுக்கப்புறம் கவர் லெட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட். அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆஃப் 6 months வந்து வேலிட் இருக்கணும். அடுத்தது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா லக்சன்பர்கோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சைஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ். அடுத்தது லக்சன்பர்க் ஆஃபர் லெட்டர், கான்ட்ராக்ட். அது அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரூஃப், நீங்கள் எங்கே போய் தங்க போகிறீங்க, அப்புறம் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட். அடுத்தது வீசாவோட ரெசிப்ட்டு, அந்த 80 euros கட்டியிருப்பீங்களே அதுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் இமெயிலில் வந்திருக்கும். ஸோ அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல், அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாமே வந்து ஹார்ட் காப்பியாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெக்வயர்ட். ஸோ வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த வீசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆஃபர் லெட்டர், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களோட ஆஃபர் லெட்டர் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து பவர் ஆஃப் அட்டானி. பவர் ஆஃப் அட்டானி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஜாப் ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு லெட்டர் வந்து உங்கள் எம்ப்ளாயருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த பவர் ஆஃப் அட்டானி. ஸோ வந்து அது வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி. ஸோ அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கம்பெனிக்கு கொடுப்பாங்க உங்களை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லெட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் வந்து நீங்கள் லக்சன்பர்க்ஸில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். அப்படி வாங்கலை அப்படின்னாலோ இல்லை வந்து அது வந்து உங்கள் கம்பெனி தர
இல்லை அப்படின்னு சொன்னாலோ ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் டைம் வந்து ஒரு 5 நாள் ஆகலாம் இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பியாக அனுப்பியிருக்கணும். அதாவது உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் உங்களோட சிவி, உங்களோட கவர் லெட்டர், அப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ் ப்ரூஃப். நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவில், இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்தால் வேறு கண்ட்ரியில் அந்த ரெசிடென்ஸ் ப்ரூஃப், அப்புறம் வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க அனுப்பின அந்த ADEM அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்க ஸ்கேன் காப்பியாக நீங்கள் திருப்பி அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும். ஸோ அடுத்தது 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த VFSக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பியும் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அந்த டேட் வந்து நீங்கள் எப்போ போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் டேட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீசா வந்து ஸ்மூத்தாக வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் வந்து விசா ஆஃபீஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ அப்படி வந்து இந்த ப்ராசஸ் பற்றி இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து முன்னாடியே வந்து நான் கவர் லெட்டருக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சிவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். சிவி அண்ட் ரெஸ்யூமே இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அதை பற்றி வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லக்சன்பர்க் பற்றி வந்து ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஜாப் சைட்லேருந்து நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு நினச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா மெயில் வந்து என்னோடய மெயில் பாக்ஸில் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் தான். ஸோ சீக்கிரமாகவே நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஏன்னா 2 months வந்து நான் எதையுமே டச் பண்ண கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி கைஸ், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ என்ன விஷயம் எதனால், ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஸோ சீக்கிரமாகவே நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், SK Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.